அப்படியே அந்த இதால் செதுக்குமா புல் அந்த மாதிரியே கையால் பிடிக்கணும் சரி வராது. பின்னாடி அந்த செத்துறது இருக்கு பாரு, எடுத்துகிட்டு வந்து கொடுமா. சரணியா செத்துறது எது கவரு? வேறு இன்னொரு கவர் இருக்கா பாரு. இந்த இது 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 திருப்பி இதுலேயே அள்ளி என்ன புளி இருந்தது வேறு. அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுருங்க, ஏன்னா ஐயர் தான் இருக்க போகுது. ஆமாம் மாடி இந்த இந்த துணியை பூரா தூக்குமா. இந்த துணியை பூரா எடு, எல்லாம் வெளியில் போடு, பூரா வெளியில் போடு, தூக்கு தூக்கு. இந்த அந்த விசிறி மட்டும் எடுத்து வச்சுரு, அவரு தான் இருக்கும். ஏன்னா இங்கே விசிறி மட்டும் அதிகம். அந்த வாட்டர் பக்கம் தூக்கி வச்சுரு, அவர் வாட்டர் பக்கம் இருக்க போகுது. வாட்டர் பக்கம் எடு. ஆமாம் இது பூரா அப்படியே இருக்கட்டும், இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அம்மா அடி இதெல்லாம் அள்ளி கிருஷ்ணரை சுத்தமாக சுத்தம் பண்ணுமா. ஓ இங்கே இருக்காம பாரு, இங்கே பாரு, இங்கே வரும். இந்த லட்சுமியை குளிக்க வச்சு வைமா, இதை குளிக்க வச்சு அழகாக தூக்கி வை. வரும் இந்த நந்தி இந்த பிள்ளையாரு தான் பித்தளை தான், சும்மா லைட்டாக கழுவி வை. இதெல்லாம் தேய்ச்சி இந்த கிருஷ்ணா குறும்புக்காரா. ஆமாம் அவன் படுக்க வைக்காதீங்க, நிற்க வைங்க, படுக்க வைக்கக்கூடாது. எப்படி அவர் தலையை உடச்சி வச்சிருக்கு. மர முது எல்லாத்தையும் அந்த ஓரங்கிறோம் எல்லாத்தையும் அப்படியே. ஓ சுத்தமாக என்னதோ ஒரு எம்மா ஓட்டுறேன் ஏறு காலையிலும் தட்டுறா. இது எல்லாத்தையும் இந்த வீணா போன குப்பை பூரா எல்லாத்தையும் வெளில. ஆமாம் ஆமாம் அந்த இது அனுப்பிச்சி விட்டேன், சாக்லேட்டு. உன் பையன் இப்போ இது துணியை இது பண்ணி கட்ட சொன்னேன். சரி ஆமாம்மா நான் சாக்லேட் போட்டு அனுப்பிச்சேன். அந்த இதுக்கு எல்லாத்தையும் எடுத்துருமா. சூப்பர் சூப்பரா போட்டு தள்ளு போட்டு தள்ளு, அது எல்லாத்தையும் வெளில தள்ளு. இந்த கண்ணாமண்ணா குப்பை பூரா வெளியில் எடு எல்லாத்தையும். இந்த வர வர துணி சோப்பா இப்போ வாங்கி வந்தார், அது ஊற வை. இந்த அவர் கொடுத்தாரு எங்க புருஷோத்தம்மன் காஞ்சி பண்ண சோப்பா ஊற வை. அது என்ன புதுசு வாங்கி வந்து கொடுனா எங்கே விளக்கணும் எட்டாந்து கொடுக்குறாரு. இங்கே பாரு இந்த காட்டை வேற ஒழிக்கணும் போல் இருக்க. இதுக்கு நாளைக்கும் வேலை இருக்குமா இதுக்கு. அம்மா பூந்து விளாட்றீங்க போல் இருக்கு. ஈஸ்வரா அருமை அருமை. என்னம்மா சோப்பு இருக்குமா? இல்லைன்னா இது இது மாவு போட்டிருக்காங்க போல் இருக்கு. சிலையை எப்படி வச்சுருக்காங்க கழுவு தெரியாமல் வச்சுருக்குறாங்க, யாருன்னு தெரியலையே. கோயில் நல்லா இருக்கு, அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. அம்மா இந்த குப்பை குப்பை எல்லாத்துக்கும் வெளில கிடக்குமா. கடுப்பு தூக்கி எல்லாத்தையும் பாரு, கடுப்பு வருது எல்லாத்தையும். இம்மா குப்பையை சேர்த்து வைப்பீங்க. ஆமாம் எல்லாத்தையும் தூக்குங்க. எல்லா கோயிலையும் அப்படி தான் வச்சுருக்காங்க ஐயருங்க. இது எல்லாமே அப்புறம் குப்பையை தான் போகணும், தூக்கி கடாசுங்க. அது போட்டோம். இந்த இந்த இதை எப்படி வச்சுருக்காரு பாருங்களேன். ஓ சோடாப்பு வாங்கிட்டு வான்னா இது யாரோட போட்டான்னு தெரியல, யாருன்னு தெரியல. தாத்தா தாத்தா போட்டோ வச்சுருக்காரு யார்? அவர் புது சோப்பு வாங்கிட்டு வாண்ணா. இங்கே பாருங்களேன் சோப்பை கம்மி இங்கே பாரு. இந்த ஒரு சோப்பை வச்சு 15 சன்னிதானம் இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இந்த ஒரு சோப்பு போதுமா அதுக்கு? மீறும். அவர் தலைக்கு முடி இருந்தா தானே அவர் சேம்பை போட்டு குளிப்பாரு. அபிராமி தான் உட்காந்துருக்குற. காசு இருந்தால் வாங்கிட்டு தான் வருவோம். எத்தனை பிள்ளையார் செய்கிறோம், எங்கேருந்து இருக்கிறது? ஜாமான் வர வாங்கி ஆகணும். அம்மா இதை முடிச்சுட்டு தான் மூளை சொன்னேன். இந்த மாதிரி ஒரு மொத்தம் எத்தனை இருக்கு? சண்டீஸ்வரர் சேர்த்து 10 வருது. தண்ணி ஆஃப் பண்ணுமா பவனிமா?
இன்னும் 1 மாசமா செய்கிறாங்களா? இன்னும் நல்லா இருக்கீங்க. அந்த வீணா போன டப்பா, அந்த குப்பை எல்லாத்தையும் எடுங்க. எல்லாத்தையும் தூக்கி வெளில போடு. இன்னும் இந்த இது வேறு சுத்தம் பண்ணணும். அது பாரு, இப்படிலாம் செய்ய முடியாதுக்கா. அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. கோயில்னா பணினா எல்லாத்தையும் கிளியராக பண்ணி கொடுக்கணும். அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டும். அம்மா எல்லா திருவாச்சியும் எடுத்துகிட்டு வந்துடுமா. நான் திருவாச்சி அடிச்சிடுறேன். முதல்ல பித்தளை ஜாமானே அம்மா கிடக்கு. எல்லாத்தையும் ஒதுக்கி பார்த்துக்க. அவங்க அம்மா தேவை எல்லாத்தையும் குப்பையில் கிடச்சியா தேவை. இதில் இந்த குப்பையில் என்ன பண்ண போகுது? எம்மா துணியெல்லாம் அந்த அட்டைப்பட்டியில் தூக்கி எடுக்குது எல்லாத்தையும். ஒரு அட்டைப்பட்டியில் பவானி அம்மா இங்கே வந்து நீங்கள் உட்காந்தபடி இந்த டப்பாவை பூரா துடைக்கிறீங்க. இந்த இடத்த க்ளீன் பண்ணுப்பா. அம்மா எதுக்கு இந்த காலண்டர்லாம் எத்தனை இதெல்லாம் பிச்சு கிடாசம் இல்லை எல்லாத்தையும் அப்படியே இருந்தபடியே தொடச்சி தூக்கி அப்படியே வைப்பா. ஏன்னா அந்த குப்பையை தூக்கி போட்டுரு. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தூக்கி போடு. அது எல்லாத்தையும் ஒரு பையில தூக்கி போட்டு ஐயோ ஐயர்மா ஒட்டி வைக்கிறாரு. அம்மா அதெல்லாம் அப்படியே ஒரு இது எடுத்து வை. ஒரு கவரில் எடுத்து வச்சிரு. கரண்ட் பில் அட்டை அவங்களுக்கு முக்கியமானதெல்லாம் ஒரு அட்டையில் தூக்கி வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே குப்பையில் போட்டுருந்தா பாரு. இதெல்லாம் தேவையில்லாத குப்பை தான். இந்த விசிறி மட்டை வந்து எந்த காலத்து விசிறி மட்டை இது? இதை எடுத்து தட்டி அங்கே வச்சிரு. அந்த சிலுவை அந்த விளக்க போடு. இப்போ அந்த கிருஷ்ணர் ஜாமான் தானே தூக்கி போடு. எப்பா ஈஸ்வரா. இப்போ இந்த அயன் சூப்பராக ஆயிடுச்சுமா. இங்கே பார் வாசப்படியே இப்போ தான் வாசப்படியாக இருக்குது. அடக்கடவுளே கோயில் நல்லா இருக்குது. நம்ம அந்த பராமரிப்பு சரியில்லை. ஆமாம் அதான் இடமா இருக்குது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்காக சக்தி நகரில் உள்ள சிவசக்தி நகர் நமச்சிவாய சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்பணிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்திங்கன்னா 460வது உழவாரப்பணி விநாயகர் சதுர்த்திக்காக சிதம்பரத்தில் உள்ள சக்தி நகரில் உள்ள விநாயகர். அப்போ ஃபுல்லாக முடிஞ்சது. எடுத்து ஒன்று அப்படியே அடுக்குங்க. அதில் அடுக்குங்க அப்படியே நீங்கள் பத்திரமா. அதுதான் எப்பா பார்த்திங்கன்னா கோயில் வந்து விநாயகர் கோயில் தான். எல்லா சாமியுமே இருக்குது இங்கே. பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஐயா, முருகர், சிவபெருமான், கிருஷ்ணர், சர்வேஸ்வரர். நமச்சிவாய சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்பணிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். காலையில் 9 மணிக்கு தொடங்கின உழவாரப்பணி. மணி இப்போ 8 ஆகுதா? 8 மணி வரையும் உழவார